தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இன்னைக்கு குடும்பம் அப்படின்ற தலைப்பில் ஒரு டிஸ்கஷனை நம்ம பார்க்கலாம். குடும்பம். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்களுக்கு திருமணம் முடிந்து 33 வருடங்கள் முடிந்துவிட்டது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கடைபிடித்து தேவ கிருபையினால் ஒருவரை ஒருவர் நேசித்து தாங்கி வருகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் ஏதாவது ஒன்றை குறித்து கருத்து வேறுபாடு வரும்பொழுது சூடான காரசாரமான விவாதங்கள் வரும். ஆனால் அது அத்துடன் முடிந்துவிடும். சில நேரங்களில் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று மனைவி சொல்லுவார்கள். நானும் சில நேரங்களில் நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பேன். உங்கள் வீடுகளிலும் இது போன்ற தர்க்கங்கள் நடந்திருக்கலாம். 33 வருடங்கள் கடந்த பின்னரும் இன்னும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அதுதான் திருமண வாழ்க்கையின் இனிமையான சவால். இது 21ஆம் நூற்றாண்டு சவால் அல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து வருகிறது. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொள்ள வேத புத்தகத்தில் சில ஆலோசனைகளை எழுதி வைத்துள்ளனர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-9 வாசித்து பாருங்கள். மனைவிகளுக்கான ஆலோசனை 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. கணவன்மார்களுக்கான ஆலோசனை 7ஆம் வசனம். கடைசியாக இருவருக்குமான ஆலோசனை 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்று 3ஆக பிரித்து எழுதுகிறார். பெண்கள் சுதந்திரம், பெண் அடிமைத்தனம் வேண்டாம் என்ற கருத்துகள் பெண்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் பெண் என்றால் அடிமைதான் என்ற தவறான கருத்தும் ஆண்கள் மத்தியில் உள்ளது. குடும்பம் என்பது ஒரு குழு. கண்டிப்பாக வேதத்தின் அடிப்படையில் கணவன்தான் இக்குழுவின் தலைவன். ஒரு குழுவுக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனால் இத்தலைவன் அடிமைப்படுத்தும் தலைவன் அல்ல, கிறிஸ்துவானவர் போன்று அன்பு கூறும் தலைவன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உயர் படிப்பு, நாகரீக வளர்ச்சி, நகர வாழ்க்கை, தனிப்பட்ட வேலை, சம்பாத்தியம் இவைகள் எவரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்ற ஒரு மாயமான தோற்றத்திற்குள் பெண்களை வழிநடத்துகிறது. மனைவியானவள் பலவீன பாண்டம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை மறந்துவிட வேண்டாம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்று சமுதாயத்தில் கணவன் துணை இல்லாமல் வாழும் பெண்கள் அநேகர் படும் துன்பத்திற்கு அளவே இல்லை. எனவே தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குடும்பம். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த